ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம யூனிட் 5 ரைடில் கிளாஸ் 6 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது ஓகே, குட்டி குட்டி டாப்பிக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுங்க. ஒன் பை ஒன்னாக பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வரி விதிப்பு வகைகள் பார்த்துட்டு இருந்தோம். விகிதாச்சார வரி, வளர்வு வீத வரி, தேய்வு வீத வரி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து விகிதாச்சார வரியும் தேய்வு வீத வரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான வரி விதிக்கிறது. 1000 ரூபா வாங்குறவங்களுக்கு 50 ரூபா தான் வரி, 5000 ரூபா வாங்குறவங்களுக்கு அதே 50 ரூபா வரி. அதே மாதிரி தேய்வு வீத வரியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சேம். அதாவது அதிகமாக வருமானம் இருக்கவங்களுக்கு, குறைவான வருமானம் இருக்கவங்களுக்கு சேம் டேக்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த வளர்வு வீத வரி மட்டும்தான் ஒருவரின் வருமானத்தை பொறுத்து வரி விதிக்கப்படும். சரிங்களா? ஓகே, அதெல்லாம் பார்த்தோம். அந்த வாங்குகிற வரியை வந்து எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, நலவாழ்வு, கல்வி, ஆட்சி நிர்வாகம், இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்துக்கு செலவு பண்ணுறாங்க, வீட்டு வசதி போன்ற பிரிவுகளுக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த பிரிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இது இல்லாமல் பாதுகாப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது எல்லாத்துக்குமே அந்த வரியிலிருந்து தான் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி போன்ற பிரிவுகள் ப்ளஸ் பாதுகாப்பு சம்மந்தமானது, அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தமானது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாத்துக்குமே டோட்டலாக எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட வரியிலேருந்து தான் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது வரிகள் தான். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது, அந்த வரிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொருளாதார வளர்ச்சியில் அந்த வரிகள் நம்ம பே பண்ண பாருங்கள், அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஜிடிபியில் பங்களிப்பு வந்து வரிகள் பங்களிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன சொல்கிறது, உள்நாட்டு உற்பத்தி அதில் வந்து வரிகளோட பங்களிப்பு இருக்குது. சரிங்களா? வரிகளோட பங்களிப்பு பொறுத்து அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவாங்க. பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது வரிகள் தான். ஜிடிபியிலும் வரிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வரியின் வகைகள் என்னென்ன? ஜிடிபி அப்படின்னு என்னங்க படிச்சிருக்கோம்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? ஓகே, வரியின் வகைகள் என்னென்ன? நேர்முக வரி, மறைமுக வரி, ரெண்டு தாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. நேர்முக வரின்னா என்ன? தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவது நேர்முக வரி. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், டேரெக்டாக வந்து போய் கவர்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ பென்ஷன் இது என்ன டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கட்டுறது வந்து நேர்முக வரி. அப்போ சொத்து வரியும் வந்து நேர்முக வரி தான். என்னோடய சொத்துக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக டேக்ஸ் கட்டுறது. உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி, அதாவது சொத்து நம்மளை டேரெக்டாக கொண்டு போய் இவ்வளோ ஃபைல் பண்ணி நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு கட்டுறது வந்து நேர்முக வரி. சரிங்களா? அப்போ மறைமுக வரினா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு போயிடலாம். நேர்முக வரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். மத்திய வருமான சட்டம் 1963 படி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம், தனி வாரியம் சிபிடிடி நிறுவப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானதுங்க. மத்திய வருமான சட்டம் என்ன? 1963. சரிங்களா? மத்தியான வெயிலில் 6 பேர் போகலான்னு இருந்த பிளானு கடைசியில் 3 பேர் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. மதிய வெயில் காரணமாக 6 பேர் போகிறதா இருந்த பிளானு 3 பேர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மத்திய வருமான சட்டம் அப்படின்னா என்னது? 1963. வெயில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வே. புரிஞ்சுதுங்களா? மத்திய வருமான சட்டம் 1963. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வாரியம் அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேர்முக வரி பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், நேர்முக வரிகளுக்குனே மத்திய வருவாய் வாரியம் ஒன்று தனியாக அமைச்சிருக்காங்களாங்க. நேர்முக வரிகளுக்குனே டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் ஆணையம் ஒரு தனி வாரியமாக சிபிடிடி நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மத்திய வருமான சட்டம் வந்து 1963. நேர்முக வரிகளுக்கே தனியாக மத்திய வருவாய் வாரியம் இருக்குன்னா பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு நிறுவன வரி அப்படின்னா அது நேர்முக வரி தான். சொத்து வரினா நேர்முக வரி தான். அன்பளிப்பு வரி அப்படின்னா டைரெக்டாக தானே கொடுக்குறோம். அப்போ டைரெக்டாக கொடுக்குற எல்லாமே வந்து நேர்முக வரி தான். ஓகே, அப்போ பைக்கு, காரு, சொத்து எல்லாம் எது வாங்கினீங்கனாலும் டைரெக்டாக டேக்ஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். அதே மறைமுக வரி அப்படின்னா என்ன? இப்போ தொடக்கத்தில் ஒருவர் விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவர் மீது
மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி எனப்படும். ஆக்சுவலாக வந்து மறைமுக வரி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், நமக்கு தெரியாது, இதில் எழுதியிருப்பாங்க, பட் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ ஒரு சைக்கிளே வாங்குறீங்கன்னு வைங்க, அதில் வந்து சைக்கிளோட ப்ரைஸ் ஒரு 2800 அப்படின்னு கொடுத்துட்டு வரோம். ஆனால் அங்கே பில்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு பிரித்து தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்க வந்து மொத்தமாக ஒரு பக்கம் இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து ஒரு ஷோரூமில் ஒரு கடையில் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம்? இதில் ஆக்சுவலாக வந்து நேர்முக வரியில் வந்து இந்த பைக்கு இதில் விட்டுருங்க, இது வந்து இங்கே போட்டிருக்கிறது சரியில்லை. ஆக்சுவலாக நேர்முக வரினா நம்ம டைரெக்டாக பே பண்ணுறது தானே. நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக பே பண்ணுறோம். நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறோம். இதே மாதிரி மறைமுக வரி அப்படின்னா என்னது? தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி எனப்படும். இப்போது சைக்கிள் இருக்குது, சைக்கிளுக்கு வந்து ஒரு 10 சைக்கிள் வாங்கி கொண்டு வந்து கடையில் நிறுத்துறாரு அப்படின்னா அவர் மொத்தமாக அந்த 10 சைக்கிளுக்கு டேக்ஸோடு சேர்த்து ப்ரைஸ் கட்டி அவர் வாங்கி கொண்டுட்டு வந்து கடையில் நிறுத்தியிருப்பார். அதை வந்து வேற ஒருத்தருக்கு விற்கும்போது அந்த வரி எவ்வளோ அப்படிங்கிறத அந்த அந்த பில்லில் ஆட் ஆன் பண்ணி தான் வந்து மற்றவங்களுக்கு விற்கிறாரு. சரிங்களா? இப்போது ஒரு சேவை வரி, இப்போ ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமான சேவை இருக்குது, அது இப்போ நம்ம பில்லு என்ன அப்படின்னு தானே நம்ம வந்து இது பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா உள்ள வரியும் போட்டிருப்பாங்க, இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு. நம்ம வந்து டோட்டலாக வந்து பில் பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து என்ன இருக்கும், உள்ள வரியும் இருக்கும். அதாவது இப்போ அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து விற்பனை வரி அப்படிங்கிறது வந்து மறைமுக வரி தான். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அது வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸும் போட்டிருப்பாங்க. நம்ம அதை வந்து விற்கிறவங்களோட இதை பொறுத்து, அவங்க ஏற்கனவே வாங்கி கொண்டுட்டு வந்து வைக்கும்போது அவங்க அதுக்கு டேக்ஸ் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அதை நமக்கு விற்கும்போது அது வந்து நம்மளுக்கு அந்த டேக்ஸை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கடைக்காரவங்களுக்கு அவங்க கொடுத்த காசை பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி கலால் வரி, உற்பத்தி வரி, ஆயத்தீர்வை வரி, இது மூணுமே ஒன்று தாங்க. கலால் வரினாலும் உற்பத்தி வரினாலும் ஆயத்தீர்வை வரினாலும் ஒன்று தான். புரிஞ்சுக்கிட்டிங்களா? கலால் வரினாலும் உற்பத்தி வரினாலும் ஆயத்தீர்வை வரினாலும் ஒன்று தான், மறந்துடாதீங்க. இது எல்லாமே மறைமுக வரிங்க. இப்போ நேர்முக வரினா என்னென்ன? சொத்து வரி நேர்முக வரி, அப்புறம் நிறுவன வரி நேர்முக வரி, அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு வரியும். அன்பளிப்பு ஒருத்தருக்கு வந்து இந்தாங்க ஒரு கோயில் ஒரு டொனேஷன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ண பாருங்கள், அதுவும் வந்து நேர்முக வரி தான். அதில் டேக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது நேர்முக வரி தான், நம்ம டேரெக்டாக தானே பே பண்ணுறோம். அதே சமயத்தில் ஒரு தொடக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்துட்டு தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி. அதாங்க ஷார்ட்டாக ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு சைக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவங்க அது வாங்கி கொண்டு வந்து கடையில் வைக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க டேக்ஸ் பே பண்ணிவிட்டு வாங்கி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதே நம்ம போய் அவங்க பில்லுன்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு வருவோம். அதில் பார்த்திங்கன்னா பில்லில் பார்த்திங்கன்னா உள்ள டேக்ஸும் இன்க்ளூடிங்காக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு பேர் தான் மறைமுக வரி. இப்போ மறைமுக வரிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க? சேவை வரி மறைமுக வரி தானே, விற்பனை வரி மறைமுக வரி, கலால் வரிக்கு இன்னொரு 2 பேர் என்னது? கலால் வரிக்கு உற்பத்தி வரின்னு இன்னொரு பேர் இருக்குது, ஆயத்தீர்வை வரின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது எல்லாமே மறைமுக வரின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கலால் வரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அது என்னன்னு பார்க்கலாங்களா? அதான் உற்பத்தி வரி, அதாவது ஆயத்தீர்வை வரி, அதுதான் பார்க்கலாங்களா? இப்போ வந்து அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வரி ஜிஎஸ்டி, அவ்வளோதான். இப்போ மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பொருள் வாங்குவோர் செலுத்த வேண்டிய வரி. இப்போ கலால் வரி, ஆயத்தீர்வை வரி, உற்பத்தி வரியெல்லாம் இல்லை, இப்போதைக்கு ஜிஎஸ்டி, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அப்போது நம்ம இது ரிலேட்டடாகலாம் வந்து ஜிஎஸ்டி அது ரிலேட்டடாக இப்போது என்ன அப்டேட் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாம் வந்து கரண்ட் இதில் வந்து நம்ம தனியாக டாபிக் வைஸ் பார்க்கும்போது பார்த்துருவோம். இப்போ கலால் வரி அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து மொத்த விற்பனையாளர் சில்லறை விற்பனையாளர்கள்கிட்ட இருந்தெல்லாம் பொருள் வாங்குறவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்கல்ல, அதில் வரியும் இருக்கும், இன்க்ளூடிங்காக இருக்கும். அதை பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வராங்களா, அதுதான் வந்து கலால் வரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அந்த உற்பத்திக்கு ஆன இதில் அதுக்காக ஒரு டேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் வாங்குறவங்க தலையில் தான் கட்டுவாங்க. கடைசியில் வாங்குறவங்க வந்து அதையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான வரியும் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதுதான் இப்போது வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டாங்க. மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பொருள் வாங்குவோர் செலுத்த வேண்டிய வரி தான் வந்து கலால் வரி.
இந்தியாவில் கலால் வரி விதிப்பது வந்து இந்திய அரசு தான். சரிங்களா, அது ஒன்றும் இல்லை. இந்தியாவில் கலால் வரி விதிப்பது இந்திய அரசு தான். பொழுதுபோக்கு வரி, பொழுதுபோக்கு வரி என்னதான் மறைமுக வரி. நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, டிக்கெட் எவ்வளோ அதுதான் பட்டுறேன். அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதில் டேக்ஸ் எவ்வளோன்னு போட்டிருக்கும். அது வந்து நீங்கள் டேரெக்டாக இந்தாங்க எனக்கு டிக்கெட்டுக்கு இவ்வளவு, டேக்ஸுக்கு இவ்வளோனா கட்டுறீங்க, இல்லை, அது பொழுதுபோக்கு வரி மறைமுக வரி தான். சரக்கு மற்றும் சேவை வரி மறைமுக வரி தாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸு ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம் இல்லையா, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி தான் டோட்டலாக. சரிங்களா, நம்ம ஜிஎஸ்டி நம்ம இப்போ வேணால் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டோம்ல. இப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துச்சாமா, ஒரு நகை கடைக்கு போனால் ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துச்சாமா அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இப்போ நகை கடைக்கு போகிற ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு, அதாவது இதுக்கு ப்ரைஸ் இவ்வளவு, இதுன்னு கடைசியில் பவுனு அந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கும். என்னது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா அது ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. அப்போ இது எல்லாமே என்னதான், மறைமுக வரி தான். சரிங்களா, ஓகே. தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி அளிக்கப்படுகிறது. அது ஒன்றும் இல்லை, தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் தான் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் தான் அந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா, இப்போது வந்து ஜிஎஸ்டி ஒன்லி, ஜிஎஸ்டி வந்து மறைமுக வரி தான். ஒரே நாடு ஒரே வரி. ஓகே, ஜிஎஸ்டி மறைமுக வரி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஓகே, கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தின் கூற்று என்ன அப்படின்னா, கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தின் கூற்று, பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு மறைமுக வரிகளின் நவீன வரலாறு இருந்தது. மறைமுக வரிகளின் நவீன வரலாறுல வந்து தெரியுது பண்டைய காலங்களில் வரி விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உப்பு, வாகன எரிபொருள், உப்பு சக்கரை, வாகன எரிபொருள் எல்லாத்துக்கும் மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதுலேருந்து தொடங்குகிறது. சரி, ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தில் வந்து அந்த பண்டைய காலத்தில் வரி விதிக்கப்பட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. மறைமுக வரிகளின் நவீன வரலாறு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலேயே உப்பு, சக்கரை, வாகன எரிபொருள் இது எல்லாத்துக்குமே மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டது, அதுலேருந்து தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த வரி விதிக்கிறது எப்போ இருந்து தொடங்குச்சு? இன்றைக்கி நேற்று எங்கள் அம்மா கண்டுபிடிச்சாங்க, நேற்று நான் கண்டுபிடிச்சேன் அப்படியெல்லாம் இல்லை. பாருங்கள், கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தின் கூற்றில் வந்து இருக்குது, பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி. ஓகே, மறைமுக வரிகளின் நவீன வரலாறு அப்படிங்கிறதுல இப்போ 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா உப்பு, சக்கரை, வாகன எரிபொருள் எல்லாத்துக்குமே மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு, அதுலேருந்தே தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் உப்பு, சக்கரை, வாகன எரிபொருள் எல்லாத்துக்கும் மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதுலேருந்தே இந்த வந்து வரி அப்படிங்கிறது தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு? நம்ம சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் இருந்தது மத்திய கலால் வரி, மாநில அளவில் இருந்தது விற்பனை வரி என இருந்தது. இது கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி, மாநில அளவில் விற்பனை வரி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? தேசிய அளவில் மத்திய கலால் வரி எனவும் மாநில அளவில் விற்பனை வரி எனவும் சுதந்திரம் பெற்ற நேரத்தில் இருந்தது. சரி, ஓகே. விஏடி அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு எப்படி ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்துச்சு என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ விஏடி அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நோட் பண்ணி வைக்காமல் சொல்லியிருக்கேன், பரவாயில்ல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், வேல்யூ ஆடட் டேக்ஸ். விஏடி அப்படின்னா என்னது? வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. இந்த விஏடி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மதிப்பு கூட்டு வரி வேல்யூ ஆடட் டேக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2003. எங்கே அறிமுகம் பண்ணாங்க? இந்திய மாநிலம் ஹரியானாவில். ஓகேங்களா, அதுக்கப்புறமா 2005 பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லியில் அறிமுகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதர் மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள்லையுமே அறிமுகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. 2005 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 மாநிலங்களில் விஏடி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே எழுதியிருக்க பாருங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ், நானும் கவனிக்கல. சரிங்களா, இப்போ விஏடி வந்து ரொம்ப முக்கியமானது. இது எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ ஜிஎஸ்டி இருக்கே, இப்போ விஏடி அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்தது தான் விஏடி. சரிங்களா, விஏடி எப்போ வந்துச்சு? வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி எப்போ வந்துச்சு? 2003 அறிமுகப்படுத்துகிறாங்க. எங்கே அறிமுகப்படுத்துனாங்க? இந்திய மாநிலம் ஹரியானாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 2005 பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்,
டெல்லியிலலாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. 2005 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 மாநிலங்களில் விஏடி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம கரண்ட்டாக இருக்கிறது ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. இது தெரியாமல் இப்போ யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லையா? ஓகே, ஜிஎஸ்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2017 ஜூலை 1ஆம் தேதி. எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அப்போ இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு தானே இருக்கோம். ஜிஎஸ்டி அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க? 2017 ஜூலை 1. இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. ஓகே, ஜிஎஸ்டியில் 2 பிரிவு இருக்குது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிப்படையான வரி தான், சரிங்களா? மறைமுகமாகவெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது, வெளிப்படையான வரி தான். ஓகே, மத்திய இதில் என்ன சொல்லுவாங்க, மாநில இதில் என்ன சொல்லுவாங்க? அப்போது மத்திய இதில் வந்து சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, மாநில அளவில் வந்து எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போது ஜிஎஸ்டி அப்படின்னு தான் போடுறாங்க. இப்போ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு அவங்க பிரித்து போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா, அதில் வந்து 9% வந்து சிஜிஎஸ்டிக்கும் 9% வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கும் பிரித்து தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் இதுக்காகவாது ஒரு ஏதாச்சும் ஒரு துணி கடைக்கோ இல்லை ஒரு எதுக்காவது ஒன்று போனீங்க அப்படின்னா ஒரு பில் எடுத்து பாருங்கள், எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஜிஎஸ்டி தான் பில் போடணும். இவங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா சேம் ஷேர், இவங்க மத்தியும் மாநிலத்துக்கும் சேம் 2ஆக பிரிச்சுக்குவாங்க. வர்ற வரியை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஜிஎஸ்டியில் 2 பிரிவு இருக்குது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அளவில், எஸ்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் லெவலில். இது வந்து சென்ட்ரல் லெவலில், இது வந்து ஸ்டேட் லெவலில். ஓகே, இது வெளிப்படையான வரி தான். இந்த அமௌண்ட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்குவாங்க, 2ஆக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாங்களா? புரியலைன்னா திரும்ப ஒரு டைம் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. விஏடிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க, 2003 கொண்டு வந்தாங்கங்க. எங்கெங்கே கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம வந்து பார்த்தோம் பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லியில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதர் மாநிலம், யூனியன் பிரதேசத்துலேயுமே 2005 கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிறது ஜிஎஸ்டி மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சுங்க வரி, சாலை வரிங்க. இது வந்து ஒரு மறைமுக வரி, ரோட் டாக்ஸ். சுங்க வரி, சாலை வரி என்னதான்? மறைமுக வரி தான். ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருதா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வெளிப்படையான வரின்னு எழுதியிருக்கீங்க. அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைக்கிற விஷயம்லாம் இல்லை, வெளிப்படையாக நம்ம பில்லில் பார்த்தாலே தெரியும். ஆனால் இது வந்து மறைமுக வரி தான். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி தான். நான் எதனால் வெளிப்படையான வரியில் எழுதியிருக்கேன்னா அங்கே இருந்துச்சு, அதனால் எழுதியிருக்கேன். வெளிப்படையான வரிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், வெளிப்படையான வரி தான். பில்லில் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படி தான் எழுதியிருப்பாங்க. அதாவது நேர்முக வரி அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஒரு நிறுவனமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக கொண்டு போய் ஜிஎஸ்டி பே பண்ணுறது, வரி இவ்வளவு அப்படின்னு தனியாக கொண்டு போய் கட்டுறது. ஆனால் நான் இப்போ ஜிஎஸ்டிங்கிறது இங்கே வாங்குற பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படையான வரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம பொருளாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தனியாக வரி இவ்வளவு அமௌண்ட் இவ்வளோன்னு கட்ட போகிறதில்ல, எல்லாமே வந்து மொத்தமாக தான் கொடுக்குறோம். அதனால தான் மறைமுக வரின்னு சொல்கிறோம். சுங்க வரி, சாலை வரிங்க. தூய்மை பாரத வரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சுங்க வரி, சாலை வரி வந்து மறைமுக வரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மை பாரத வரின்னு சொல்லிட்டு இந்திய அரசால் விதிக்கப்படுகிறது. 2015 நவம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. வரி விகிதம் வந்து 0.5%. இப்போ பார்த்தீங்கன்னா 14க்கு மேற்பட்ட சேவை வரி வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தூய்மை பாரத வரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தூய்மை பாரத வரி யாரால் விதிக்கப்படுகிறது? இந்திய அரசால் விதிக்கப்படுகிறது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 நவம்பர் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? வரி விகிதம் வந்து என்ன? 0.05%. ஓகே, அப்போ தூய்மை பாரத வரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசால் விதிக்கப்படுகிறது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நவம்பர் 15 2015 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. வரி விகிதம் 0.5%. தற்போது எத்தனை சேவை வரிகள் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டால், தற்போது 14க்கும் மேற்பட்ட சேவை வரிகள் நடைமுறையில் உள்ளது. தற்போது 14க்கும் மேற்பட்ட சேவை வரிகள் நடைமுறையில் உள்ளது. சரிங்களா?
அடுத்தது பாருங்கள், நேர்முக வரி, மறைமுக வரி. இதில் வந்து நேர்முக வரியில் வந்து பணவீக்க அழுத்தம் இல்லைங்க. மறைமுக வரியில் வந்து பணவீக்க அழுத்தம் உண்டுங்க. சரிங்களா? நேர்முக வரியில், அதாவது பணவீக்கம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பணவீக்கம்னா ஒன்றும் இல்லை, பணம் வீக்காக இருக்கிறது, அமௌண்ட் அந்த மாதிரி, அவ்வளோ, அதுதான் மீனிங். பணம் வீக்காக இருக்குது, அதுதான் வந்து மீனிங்காக வரும் உங்களுக்கு. சரிங்களா? பணவீக்கம் அழுத்தம், அதாவது நேர்முக வரி அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பணவீக்கம்ங்கிறது இருக்காது. சரிங்களா? இதுவே மறைமுக வரியில் ஒரு ஏழை எளியோர்கள் கூட ஒரு பொருள் போய் வாங்கும்போது அதுக்கு வந்து ஒரு பில் போட்டு அது வரி கட்டும்போது ஆக்சுவலாக அவங்க பொருளுக்கும் மேலே அந்த இதுக்கும் சேர்த்து அவங்க வரி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த வரினால கொஞ்சம் அவங்களுக்கு அமௌண்ட் கூட வரும், அதனால சிரமப்படுவாங்க. நம்ம அந்த பொருளுக்காக தான் ஒரு இது சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு முடியாதவங்க, நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் போய் ஒரு கடையில் போய் ஒரு பவுன் வாங்குகிறோம். இப்போலாம் ஒரு பவுன் நினச்சி பார்க்கக்கூடாது, கவனம் வேறு வேலையை பார்க்கணும். அப்போ ஒரு அரை பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அரை பவுன் அப்படியே டிவியில் ரேட் பார்த்துக்கிட்டே இருந்து, ஓகே நம்ம அரை பவுனுக்கு ரேட் சேர்த்து வச்சிட்டோம், அமௌண்ட் சேர்த்து வச்சிட்டோம், வாங்க போய் அரை பவுன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அரை பவுன் எடுத்துருவீங்க, பில் போட்டுருவீங்க. அங்கே பார்த்தா ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு ஒரு அந்த வரி போட்டிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா சுமை தானே. அப்போ பணவீக்க அழுத்தம் நேர்முக வரியில் இருக்காது, மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு. இதுதாங்க பார்ட்டு கிளாஸ் 6 வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க மாதிரியே நான் கொடுத்துட்றேன். டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை, 20 மினிட்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டக்குன்னு முடிச்சுட்டு அப்பா ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்பா ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்படியே உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம் தான். எனக்கு டக்குன்னு கடகடன்னு ஒரே வீடியோவாக கொடுத்துட்டு போகிறத விட்டுட்டு எனக்கு ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்து நான் அதை எடிட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் செட் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம் தான். இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் டக்குன்னு படிக்கணும்னா இதுதான் ஆப்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.